இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வெங்கலட்சுமி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமுத்திர ஸ்நானம் செய்பவர்கள் ஆடைகளை அங்கேயே விட்டுவிட வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் சற்று மேலும் விரிவாகவே எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ரொம்ப மோசம் பண்றா. ஒரு காலத்திலே நாங்கள் எல்லோரும் இளம் வயதிலே இருக்கும் பொழுது நாங்கள் நிறைய சமுத்திர ஸ்நானங்களை செய்திருக்கிறோம். புண்ணிய நதிகள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி இருக்கோம். ஆனா அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இப்போ வர வர பார்த்தோம்னா இந்த சமுத்திரங்களிலே ஸ்நானம் செய்துவிட்டு ஆடைகளை அங்கேயே களைந்து போட்டு விடுகிறார்கள். இது போக ஸ்ரீரங்கம் முதலான காவிரி, அந்த காவிரி கரைக்கு போகும் பொழுது கூட இந்த புண்ணிய நதிக்கரைகளிலும் கூட ஸ்நானம் பண்ணிட்டு அந்த குளித்து விட்டு அந்த ஆடைகளை அங்கேயே அப்படியே போட்டு விடுகிறார்களே, மிகவும் அசுத்தம் செய்கிறார்களே. வர வர இந்த நிலைமையானது மோசமாகி கொண்டே செல்கிறது. இப்படித்தான் ஆடைகளை அவிழ்த்து விட வேண்டுமா, அப்படித்தான் நம்முடைய தர்மசாஸ்திரமானது சொல்கிறதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், இது முற்றிலும் பாபச் செயல்தான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு அங்கேயே ஆடைகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று, அவிழ்த்து அங்கேயே போட்டு விட வேண்டும் என்று சொல்லி எங்கேயும் சாஸ்திரமானது சொல்லவே இல்லை. இது போக சாஸ்திரம் மேலும் எப்படி வலியுறுத்துகிறதுன்னு சொன்னா, அது போன்ற ஒரு புண்ணிய தீர்த்தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்றது. நம்ம போட்டு இருக்கிற ஆடையை அங்கேயே களைஞ்சு போட்டுறதுங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயம்தான். அதுவும் இந்த காலத்துல இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போன்ற புண்ணிய கஷேத்திரங்களிலே தோஷம் நீங்குவதற்காக ஒரு சில பரிகார பூஜைகளை செய்வார்கள். அப்படி பரிகார பூஜை செய்யும் பொழுது அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில உட்கார்ந்துட்டு ஒரு சர்ப்பசாந்தி பூஜை பண்றானே வச்சுப்போமே, அந்த மணல்ல லிங்கம் பிடிச்சு அது மேல நாகத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி அதற்குரிய அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த லிங்கத்தோட சேர்ந்து அந்த நாகத்தையும் சேர்த்து கொண்டு போய் சமுத்திரத்துல கரைச்சிட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு, நீங்க ஸ்நானம் பண்ணா அந்த தோஷம் போறதுக்காக உங்களுடைய ஆடைகளையும் களைந்து போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். ஆனால் எப்படி சொன்னார்கள் சொன்னா, அந்த ஜலத்திலேயே போட சொல்லல. நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வெளியிலே வந்து நான் வேற ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இந்த ஈர துணியை பிழிந்து அந்த துணி மேல் பணத்தினை வைத்து தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காளே தவிர, இது எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வர வர இவர்களுடைய, அதாவது இந்த பக்தர்களினுடைய சோம்பேறித்தனம் தான் அதிகமாயிடுச்சுன்னே சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் என்னன்னா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது, சமுத்திர ஸ்நானம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த துணியில வந்து மணல்லாம் ஒட்டின்னு இருக்கும் நிறைய. அதை பிழிஞ்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வரணுமா, அது ஈர துணியா வேற இருக்கும். ஈர துணி எப்படி வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வர்றதுங்கிற மாதிரி நினைச்சுட்டு அங்கேயே விட்டா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறா. இதை யாரு கேட்க போறா அப்படின்னு இவர்கள் நினைத்தால் கூட இது முற்றிலும் பாபச் செயல்தான். ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அசுத்தம் செய்வதால் என்ன விதமான பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்ம போட்டுக்கொண்டிருக்கின்ற ஆடையானது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவா இல்லையா, நம்முடைய அந்த தோலை பாதுகாக்கிறது. இந்த தோல் தான் நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. இந்த மாதிரி ஒரு சமுத்திர தீர்த்தத்திலே அசுத்தம் செய்யும் பொழுது அங்கேயே நாம் போட்டுக் கொண்டிருக்கின்ற, நாம் உடுத்தி கொண்டிருக்கின்ற ஆடையை விட்டு விடும் பொழுது என்ன ஆகும் பார்த்தோம்னா, நம்முடைய உடல்நிலை சர்வ நிச்சயமாக பாதிக்கப்படும். சரும நோயும் வந்து சேரும், உடல்நிலையும் பாதிப்பிற்கு உள்ளாகும். இதுல அடியேனே இது போன்ற ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் கூட பார்த்திருக்கேன். சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி தலை எழுந்திருக்கும் போது பார்த்தோம்னா, தலையிலே இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து ஒழிகிறது. எவ்வளவு பாவச் செயலை செய்து கொண்டிருக்கிறோம் தெரிகிறதா? நம்ம அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஏதோ தண்ணி தானே, ஓடுற தண்ணி தானே, அதுல போட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நாம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பிளாஸ்டிக் பேப்பர்ஸையே போடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் கூட நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் தானே. ஸ்வச்ச பாரத் அப்படிங்கிற பேர்ல நிறைய கிளீனிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, எல்லா சமுத்திர கரைகளிலுமே இது போன்ற அசுத்தங்களை பார்க்க முடிகிறது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் போட்ட காலம் போய் இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் உட்பட, இது போக இந்த இன்னர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது போன்று நம்முடைய உள்ளாடைகளையும் சேர்த்து அங்கேயே போட்டுட்டு வந்துடுறா. உள்ளாடைகளாகட்டும், அந்த புடவைகளாகட்டும், வேஷ்டிகளாகட்டும். இதுக்குன்னு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, நம்ம கடல்ல குளிக்க போறோம், அதனால பழைய ட்ரெஸ்ஸா உடுத்திப்போம், பழைய ட்ரெஸ் ஏதாவது கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர்களுடைய பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்து
இது மிகவும் முற்றிப்போன ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்குதான் ராமேஸ்வரம் மாதிரி ஒரு புண்ணிய தீர்த்தத்தெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னா, மக்களை மாற்ற முடியவில்லை என்பதற்காக நீங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு வெளியில வந்து துணி மாத்திண்டு அந்த ஈர துணிகளை இந்த தொட்டிகளிலே போட்டு விடுங்கள்னு சொல்லி அங்கங்கே தொட்டிகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அரசாங்கமும் இதே போன்று எல்லா புண்ணிய தீர்த்த கரைகளிலும் சரி, சமுத்திர கரைகளிலும் சரி, தொட்டியை கட்டி வைத்தால் நல்லது. தொட்டியை கட்டி வைக்கிறதோட இல்லாம இவர்கள் அனைவரும் அந்த துணிகளை அந்த தொட்டியிலே போடுகிறார்களா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய பிரார்த்தனை. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்லணும், ஆறுகள் போன்ற இடங்களிலே குளிக்கும் பொழுது கூட நம்ம சோப்பு போட்டு ஸ்நானம் பண்ணவே கூடாது. ஒரு ஆறுல போய் ஸ்நானம் பண்ணும்போது நல்ல சோப்பு போட்டு குளிக்கிறது, துணியை போய் அந்த இடத்துல துவைக்கிறது, இதெல்லாம் இந்த புண்ணிய நதிக்கரைகளிலே செய்யக்கூடாது. புண்ணிய தீர்த்த கரைன்னு வச்சிருப்பா, அங்க செய்யாம பொதுவா எல்லாரும் குளிக்கிறதுக்குன்னே படித்துறைங்கிறது வச்சிருப்பா தெரியுமா, அங்க போய் செய்யறதுல தப்பு இல்லை. இப்ப ஸ்ரீரங்கம் முதலான ஒரு அம்மா மண்டபம்னு ஒரு துறை வச்சிருக்கான்னு சொன்னா அங்க போய் துணியை துவைக்கிறது, சோப்பு போட்டு குளிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. இது போக ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவா, சொல்லுவதற்கே நான் கூசுகிறது, தண்ணியில நல்லா இறங்கிட்டு இடுப்பளவுக்கு மேல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீருக்குள்ளாகவே சிறுநீர் கழிப்பது, இது முற்றிலும் பாவச் செயல். இது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கிறத நினைச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியாமலோ அல்லது வேண்டுமென்றே விளையாட்டாகவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல இது மிகப்பெரிய தோஷத்தை கொடுத்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.